அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 4 எக்ஸாமுக்கு இன்னும் 6 மாத காலம் நமக்கு நேரம் காலம் அப்படிங்கிறது இருக்கின்றது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்குற விஷயம் என்னென்னு, சார் 6 மாத காலத்தில் என்னால் இந்த குரூப் 4 தேர்வில் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிறது கேட்குறீங்க. அதை பற்றி முழுமையாக நாம் பார்க்கலாம். முதல்ல ஒரு போட்டித் தேர்வுக்கு நம்ம படிக்கிறோம் அப்படின்னா ஒரு 6 மாத காலம் டு 1 வருட காலம் நமக்கு நேரம் அப்படிங்கிறது அதில் வெற்றி பெறுவதற்கு தேவைப்படும். இந்த 6 மாத காலத்தில் வெற்றி பெற முடியுமா சார் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். அதற்கு நீங்கள் எந்த மாதிரியான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறேன். முதல் விஷயம் என்ன சார் அப்படின்னா, சரியான திட்டமிடல். நம்ம இந்த 6 மாத காலம் உங்களுக்கு ஆனால் இந்த குறைவான நேரம் தான் இருக்கின்றது. 6 மாத காலத்தில் வெற்றி பெற முடியும் என்றால் குறைந்தது ஒரு நாளைக்கு 6 மணி நேரமாவது படிக்க வேண்டும். கட்டாயமாக 6 மணி நேரம் படிக்க வேண்டும். வேலைக்கு போயிட்டு படித்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, நீங்கள் பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் படித்தாலும் சரி, எப்படி படித்தாலும் குறைந்தது 6 to 8 மணி நேரம் இந்த 6 மாத காலம் படித்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும். முதல்ல ஃபோக்கஸ் ஆன் யுவர் சப்ஜெக்ட் தமிழ் அண்ட் மேக்ஸ். ஃபஸ்ட்டு சிலபஸை டீகோடிங் பண்ணுங்கள். சிலபஸை எப்படி சார் டீகோடிங் பண்ணுறது அப்படின்னா, சிலபஸ் நம்மளுடைய சரண் டிஎன்பிஎஸ்சி டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருப்போம். என்னதான் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் சிலபஸ் அடிப்படையில் கேள்விகள் அப்படிங்கிறது சென்ற ஆண்டு கேட்கல. 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் நிறைய விஷயங்களை பார்த்திங்கன்னா கேட்டிருந்தாங்க. நம்ம இதுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வியும் மாணவர்கள் என்னிடம் முன் வச்சாங்க. 20 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதுகிறாங்க, அதில் எப்படி சார் என்னால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கீங்க. அந்த 20 லட்சம் பேர் 10ஆம் வகுப்பு தரம் என்பதால் இப்போ நம்முடைய வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க, 10th படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. எல்லாருமே அப்ளை பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாமாக இந்த குரூப் 4 எக்ஸாம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால அந்த எண்ணிக்கையை பார்த்து பயப்பட வேண்டாம். ஒரு 10 லட்சம் மாணவர்கள், 10 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் சும்மா நம்ம அட்டன் பண்ணி பார்க்கலாம், நமக்கு லக்கு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்ப்போம், அந்த வகையில் இந்த எக்ஸாமை அட்டன் பண்ணுவாங்க. ஒரு 5 லட்சம் மாணவர்கள் பார்த்திங்கன்னா கால்ஃபர் அந்த 3 மாதத்தில் படிப்பாங்க. சார் 3 மாதம் என்னால் படித்தா பாஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. புதுசாக வரவங்க ஒரு 6 மாதம் டு 8 மாத காலம் படிச்சிருந்தால் தான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். அந்த 5 லட்சம் பேர் கால்ஃபர் வந்தவனே படிக்கிற ஒரு கூட்டங்கள். மீதி இருக்கக்கூடிய அந்த 5 லட்சம் பேரில் ஒரு 3 லட்சம் பேர் ஒரு என்ன சப்ஜெக்ட்னே தெரியாமல், என்ன புக்ஸை படிக்கணும், எதை படிக்கணும், எப்படி படிக்கணும்னே தெரியாமல், நானும் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஒரு புக்கை எடுத்து வச்சு நானும் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறேன் ஒரு புக்கையே 6 மாதம் வச்சு படிச்சுட்டு இருக்காங்க. அந்த 3 லட்சம் பேர் இருப்பாங்க. போட்டித் தேர்வுக்கென்று படிக்கின்ற மாணவர்கள் முழு மனதோடு படிக்கிறவங்க 2 லட்சம் பேர் தான். அந்த 2 லட்சம் மாணவர்களில் 1 லட்சம் மாணவர்கள் தான் சிலபஸை அனலைஸ் பண்ணி, ஸ்கூல் புக்கை கவர் பண்ணி, அவுட் சோர்ஸை கவர் பண்ணி நல்ல தெளிவாக காம்படிஷன் அப்படிங்கிறதுனா அந்த 1 லட்சம் மாணவர்கள் தான். இந்த 1 லட்சம் மாணவர்களுக்குள்ளே தான் இப்போ நமக்கு போட்டி. அந்த 1 லட்சம் மாணவர்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க, 2-3 வருஷம் ட்ரை பண்ண ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க, நல்ல வெல் நாலேஜாக இருப்பாங்க. டிஎன்பிஎஸ்சிக்குனே 3-4 வருடம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸாக தான் அந்த 1 லட்சம் மாணவர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. இப்போ அந்த 1 லட்சம் மாணவர்களில் காம்படிஷன் அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஒரு 50,000 ஸ்டூடெண்ட்ஸை நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். இந்த 50,000 மாணவர்கள் தான் பார்த்திங்கன்னா எக்ஸாமை சரியான முறையில் அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸாமை சரியான முறையில் அட்டன் பண்ணுறேன்னா அதில் போய்ட்டு தமிழ், மேக்ஸு, ஜிஎஸ்ஸு எல்லாமே நமக்கு தெரிஞ்சதை நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு மன திருப்தியில் அட்டன் பண்ணுற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ். அந்த 50,000 பேர்லேயும் அந்த 10,000 பேருக்குள்ள தான் காம்படிஷன். அந்த 10,000 நபர்கள் யார் சார் அப்படின்னா, எக்ஸாமில் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாமல், அந்த எக்ஸாமை சரியான முறையில் தெரிஞ்ச கேள்வி எதுவுமே தப்பு பண்ணாமல், தமிழ், மேக்ஸ் நல்லா பண்ணிவிட்டு, ஜிஎஸ் நல்லா பண்ணிவிட்டு இந்த எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு நம்பிக்கையில் வெளியே வரக்கூடிய நபர்கள் தான் அந்த 10,000 நபர்கள். கடைசியாக 20 லட்சம், 10 லட்சம், 5 லட்சம், 3 லட்சம், 2 லட்சம், 1 லட்சம், 50,000, கடைசியாக 10,000 நிற்கும். இதுதான் டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்களுடைய நிலைமை, இதுதான் அவர்களுடைய மனநிலை. இப்படி தான் நீங்கள் பார்க்க வேண்டும். அதை நீங்கள் 20 லட்சம் பேர் எழுதுகிறாங்க அப்படின்னு பார்க்கக்கூடாது. போட்டி அந்த 1 லட்சம் மாணவர்கள்கிட்ட தான். அந்த 1 லட்சம் மாணவர்களில் 50,000 மாணவர்கள் தான் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். அந்த 50,000 மாணவர்களில் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாமல் சரியான முறையில் யார் ஒருத்தர் எக்ஸாமை பண்ணுறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர்கள், அந்த 10,000 நபர்கள். கண்டிப்பாக அந்த 10,000 மாணவர்களில் நீங்களும் ஒருவராக இருப்பீர்கள். புதிதாக படிக்கக்கூடிய மாணவர்கள் ஃபஸ்ட்டு சிலபஸை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு, இதற்கு முன்னாடி சென்ற வருடம் கேட்டிருந்த கேள்வியும் அதற்கு முன்னாடி கேட்ட கொஷின் பேப்பரையும் வச்சு அனலைஸ் பண்ணி பாருங்கள். எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க, எந்த ஸ்டாண்டர்டில் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். போன டைம் ஒரு கடினமான கேள்வி தான் கேட்டிருந்தாங்க. இந்த டைம் அப்படி பார்த்திங்கன்னா கொஷின் அப்படிங்கிறது இனி வரும் காலங்களில் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் தைரியமாக நம்பி இந்த 6 மாத காலம் படிக்கலாம்.
ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸை எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு பசங்கிட்ட கேட்டு எந்தெந்த ஸ்கூல் புக்லாம் இருக்கோ 6ஆவதுலேருந்து 12ஆவது வரையும் தமிழ் புக்கு, ஜிஎஸ் புக்கு, மேக்ஸ் புக்கு எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் சீக்கிரமாக ஒரு வாரத்துக்குள்ளே கவர் பண்ணிடுங்க. முடியல அப்படின்னா ஃபோனில் பிடிஎஃபே இருக்குது, நம்மகிட்ட சேனலில் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ 7 TNPSC டெலிகிராம் சேனலில் ஸ்கூல் புக் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவு ஸ்கூல் புக் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. அதன் அடிப்படையில் ஸோ 2 மணி நேரம் தமிழ், 2 மணி நேரம் ஜிஎஸ், 2 மணி நேரம் மேக்ஸ், இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி டைம் டேபிள் போட்டு உங்களுக்குன்னு ஒரு ஷெடியூலை உருவாக்கி படிங்க. ஸோ யாருக்காச்சும் வழிகாட்டுதல் தேவை அப்படின்னா நம்முடைய யூடியூப் சேனலை பாருங்கள். தெளிவாக ஒவ்வொரு மாணவர்களையும் சரியான முறையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வழிகாட்டிட்டு வரோம். ஸோ கண்டிப்பாக நம்முடைய யூடியூப் சேனல் எல்லா மாணவர்களுக்கும் பயனுள்ள வகையில் தான் இருக்கும். ஸோ அதனால் முழுமையாக நம்முடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ மீண்டும் புதிதாக படிப்பவர்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பதிவில் நம்ம தொடர்ந்து புதிதாக எப்படி படிக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் அதை பற்றி முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.